தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குர்ஆன் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். சட்டமய உறவுகளுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த பரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. பரோல்னால் தெரியும், ஒரு விடுவிப்பு அப்படின்னு சொல்லலாம். அது என்ன, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது சசிகலா எல்லாருக்குமே தெரியும், அந்த டிஏ கேஸில் பார்த்திங்கன்னா சொத்து குவிப்பு வழக்கில் இப்போது தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க ஒரு ஆள் அப்படின்னு சொல்லலாம். அவங்க பார்த்திங்கன்னா இப்போ வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு 100% வந்துருச்சு. அது பார்த்திங்கன்னா அவங்க எலெக்ஷனில் நிற்க முடியாது. இன்னும் ஒரு 10 வருடத்துக்கு பார்த்திங்கன்னா அவங்க எலெக்ஷனில் நிற்க முடியாது. அதற்கான காரணம் என்ன, அது என்ன சட்டம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பரோல் அப்படின்னா என்ன அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பரோல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா டெம்பரவரி அல்லது ஒரு பர்மனன்ட் ரிலீஸ் ஃப்ரம் த பிரிசன். அப்படின்னா ஒரு நபரை தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ சிறையிலிருந்து அவரை விடுவிக்கிறது பார்த்தீங்கன்னா பரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. பெயில் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெயில்ன்றது ஒரு குற்ற வழக்கில் ஒரு நபரை தற்காலிகமாக அவரை வெளியே வர வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வழக்கு நடக்கும். அதுக்கப்புறம் அந்த வழக்கில் என்ன தீர்ப்பு வருதோ அதுக்கப்புறம் அவர் ஒருவேளை சிறை தண்டனைக்கு அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு அவர் சிறை தண்டனைக்கு வந்துடுவார். இது பெயில்ன்றது வேற. பரோல்ன்றது என்னன்னா, ஒரு தண்டனை கைதி அவரோட ஒரு தண்டனை காலங்களில் அவரோட சிறை தண்டனையில் 1/3 பங்கு அனுபவிச்சதுக்கு அப்புறமா அவர் பரோலில் வெளியே வரலாம். அது பார்த்தீங்கன்னா எந்தெந்த காரணத்துக்காக வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த பரோல்ன்றது பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து, அமெரிக்கா அந்த மாதிரி நாடுகளில் ஒரு இந்த வார் சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சிறை கைதிகளை வார் பிரிசனர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்கள விடுவிக்கிறதுக்காக ஒரு நடைமுறையில் அங்கே கடைப்பிடிக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒன்று. இப்போது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது குற்றவியல் சட்டத்தில் ஒன்றும் பெருசாக இதற்கான எந்த ஒரு ப்ரொவிஷனும் கிடையாது. இந்திய தண்டனை சட்டத்தில் 130 வார் பிரிசனர்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. அது இல்லாமல் பிரிசன் ஆக்ட்லேயும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரிசனர்ஸ் ஆக்ட், இது ரெண்டுத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த பரோல் சம்மந்தமாக சொல்லியிருக்காங்க. டெம்பரவரி பரோல் அப்படின்னா என்னென்னா, ஒரு 6 மணி நேரமோ அல்லது ஒரு 7 மணி நேரமோ ஒரு நீதிமன்றம் கொடுக்குற டைமில் அல்லது பார்த்திங்கன்னா அந்த சிறை அதிகாரிகள் கொடுக்கின்ற டைமில் அவர் வெளியே மறுபடியும் சிறையில் போகணும். அதற்கு பார்த்திங்கன்னா அவருக்கான இந்த பாதுகாப்பு சட்டங்கள்லாம் நிறையா இருக்கும். அவர் கூட கண்டிப்பாக காவல்துறையினர் வருவாங்க. அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கைதியோட ஒரு சொந்தக்காரங்களோ அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு தாய் தகப்பன் யாராவது இறந்துட்டாங்க அல்லது பார்த்தீங்கன்னா வேறு யாராவது ஒருத்தவங்க முடியாத நிலையில் ஒரு சீரியஸான கண்டிஷனில் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மேரேஜ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு போயிட்டு மறுபடியும் சிறைக்கு வர்றது பார்த்திங்கன்னா டெம்பரவரி பரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்மனன்ட் பரோல்ன்றது பார்த்திங்கன்னா அதுவும் கண்டிப்பாக அதே தண்டனை கைதிகளுக்கு தான் கொடுப்பாங்க. இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இதே தான் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மேரேஜுக்கு போகிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு யாராவது ஒரு நேச்சுரல் கெலாமிட்டிஸால் பார்த்திங்கன்னா அவங்க குடும்பம் பாதிக்கப்பட்டது, இது மாதிரி நிறைய அதற்கான ஒரு சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது. ரிலேட்டிவ் மேரேஜஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு உடம்பு முடியல, இந்த நோயால் அவர் இறந்துருவார் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்பட்டுருது அப்படின்னா குணம் பார்த்திங்கன்னா அவருக்கு பரோல் கொடுப்பாங்க. இல்லை நுரையீரல் சம்மந்தப்பட்ட பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது, இல்லை அவருக்கு கண் பார்வை குறைஞ்சிருச்சு, கண்டிப்பாக கண் பார்வையே இதுக்கப்புறம் வரவே வராது, இந்த மாதிரிலாம் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் கணக்கு பண்ணிவிட்டு அந்த சிறை அதிகாரிகள் இதற்கான ஒரு முடிவை எடுத்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதற்கான ஒரு கன்சென்ட்டை கண்டிப்பாக கவர்மெண்ட்டுக்கிட்டையும், எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அந்த கவர்மெண்ட் கிட்டையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த நபரை பரோலில் வெளியே விடுவாங்க. அப்போது எந்தெந்த ரீசனுக்காக பரோல் வெளியே விட மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பண்ணக்கூடிய குற்றங்கள் ஒரு நாட்டுக்கு எதிராக இருந்தது அப்படின்னா விட மாட்டாங்க. அப்புறம் தொடர் கொலைகளில் ஈடுபடுறவங்க, அப்புறம் குழந்தைகளை கற்பழிக்கிறவங்க, இந்த மாதிரி ஒரு சில கொடிய குற்றங்கள்லாம் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக பரோலே கிடைக்காது. ஆனால் ஒரு சில வழக்குகளில் அந்த மாதிரி நபர்களையும் பரோலில் வெளியே விட்டு இருக்குது நீதிமன்றம். அப்போ பரோல்ன்றது என்னென்னா, நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு கைதி தன்னோட வாழ்நாளில் சிறையில் இருக்க சமயங்களில் வெளியே வந்துட்டு போகிற ஒரு காலம் பார்த்திங்கன்னா பரோல் அப்படின்னு சொல்லலாம். இது மற்ற நாடுகளில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சைனா, அமெரிக்கா அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பரோல்ன்றது ஒரு நபர் குறிப்பிட்ட தூரங்களுக்குள்ளே போயிட்டு வந்துடலாம். எப்படின்னா, ஒரு நபர் அந்த ஜெயிலு இருக்க அந்த இடத்துல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்கும் அவர் போயிட்டு மறுபடியும் அங்கே வந்துடணும், அதுக்குள்ளே தான் அவர் இருக்கணும். இந்த மாதிரி பரவல் இருக்குது. ஒரு சிலங்க பகல் நேரங்களில் வெளியே போயிட்டு வந்துடலாம், ஆனால் இரவில் கண்டிப்பாக சிறைச்சாலைக்கு வரணும். இந்த மாதிரி
பரோல்ன்றது நிறைய வகைகள் இருக்குது. ஆனால் இந்தியாவில் மோஸ்ட்லி கடைபிடிக்கக்கூடியது இந்த முக்கியமான விஷயங்கள், அதாவது இந்த மாதிரி ஃபியூனரல்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள், அப்புறம் ஹெல்த் ஃபேக்டர்ஸ் ஏதாவது இந்த தான் விடுறாங்களே தவிர்த்து மற்ற எதுக்கும் வந்து இந்தியாவில் பெரிய அளவில் வந்து பரோலில் விடுறது கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சொத்து குவிப்பு வழக்கில் உள்ளே போயிருக்க சசிகலா வந்து இப்போது வெளியே வராங்க. வெளியே வரத்துக்கான டேட் வந்து கிட்டத்தட்ட வந்து போச்சு. அவங்க வந்து ஒரு ஃபைன் அமௌண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா 10 கோடி பே பண்ணிட்டாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 படி வந்து பார்த்திங்கன்னா 10 வருடம் வந்து கண்டிப்பாக எலெக்ஷனில் நிற்கவே முடியாது. அது வந்து பிரிவு 8ல் வந்து பார்த்திங்கன்னா பிரிவு 8ல் சப்செக்ஷன் 3ல் வந்து சொல்லியிருப்பாங்க. என்னென்னா ஒரு நபர் இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், அப்புறம் வந்து நார்காட்டிக் ட்ரக்ஸ் ஆக்ட், அப்புறம் வந்து கிட்டத்தட்ட அது பார்த்தீங்கன்னாலுமே தெரியும் ஒரு 20 ஆக்ட் கிட்ட இருக்குது. இதில் வந்து யாராவது ஒரு நபர் குற்றம் புரியுறாங்க அப்படின்னா எலெக்ஷன் சம்மந்தமான குற்றங்கள், எலெக்ஷன் டைமில் எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட அஃபென்ஸ் யாராவது பண்ணுறாங்க அப்படின்னா அதெல்லாமே வந்து குற்றமாக கருதப்படும். அவங்க தங்களோட அந்த தண்டனை காலங்கள்லேருந்து கண்டிப்பாக 6 வருடங்களுக்கு அப்புறம் தான் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து எலெக்ஷனில் வந்து கண்டெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றத பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்டில் வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. அப்போது இவங்களுக்கு தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா 2017 வந்தது. 17க்கு அப்புறம் கிட்டத்தட்ட 4 வருடம் சிறை, அது கூட ஒரு 6 வருடம் சேர்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 10 வருடம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 2027க்கு அப்புறம் தான் அவங்களால எலெக்ஷனில் கண்டிப்பாக கண்டெஸ்ட் பண்ண முடியும். அதற்கு முன்னாடி வரைக்கும் இந்த பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் படி அவங்களால எந்த ஒரு எலெக்ஷன்லேயும் நிற்க முடியாது. இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்டும் அப்புறம் வந்து பரோல் சட்டமும். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, வீடியோவை முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்கள்.